இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், ஆனால் ஹவுஸ் ஓனர் வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க. அந்த வாஸ்து நாம் இப்போ குடி போனோம்னா நமக்கு அது பலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 வீடுமே வேலை செய்யும். அதாவது நான் வந்து ஒரு வீடு வச்சுருக்கேன், ஓகேங்களா, நான் வந்து இன்னொரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னுடைய பூர்வீகமான வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மைகளும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இயங்குமானா இயங்கும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இயங்கும். அது 25%னா இது 75% இயங்கும். நான் இருந்த வீடு இருக்கு இல்லையா, அது 30% இருக்கும். ஏன்னா அது வந்து என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய வீடு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் தனித்தனியாக வாஸ்து, தனித்தனியாக வந்து சொந்த வீடு, தனித்தனியாக வாடகை வீடு, அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் கிடையாது. ஆனால் உங்களுடைய ஏஎல்பி லக்னம், உங்களுடைய ஏஆர்பி என்ன இருக்கோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வழியாக தான் அந்த வந்து வாஸ்துவே இயங்கும்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 4ஆம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுடைய வாஸ்து நல்லா இருக்கும். 4ஆம் பாவம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாஸ்துனுடைய தன்மை பிரச்சனையாக தான் இருக்கும்.